ശ്ലോകം 23. തവനോ ചേദ്ഫലം വിഷ്ണു യദി കാന്തോസ്തി യുദ്ധദാ ബ്രൂഹി ദാസോസ്മി വാ നൂനം കൃത്വാ ശിരസി ചാഞ്ചലിം. விஷ்ணு உனக்கு சக்தி இல்லை அப்படின்னா, உனக்கு தயாராயிருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? தலையில கைய வச்சு தொழுதுண்டு, நான் அசுரர்களை உங்களோட அடிமையாக்கும் அப்படின்னு சத்தமா சொல்லு. தலைக்கு மேல 2 கையையும் சுரத்தி வச்சு கொள்ளுங்கிற, എന്നിട്ട് நான் தோத்து போயிட்டேன், இனி முதல் நீங்க சொல்ற எல்லாம் நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு அசுரர்கள் விஷ்ணு கிட்ட சொல்லலா. 24வது ஸ்லோகம். நோ சேத்யுத்தம் குருஷ்வாப்ய சமர்த்தோசி மகாமதே ஹத்வா த்வாம் நிகணிஷ்யாவ புருஷம் சதுர்முகம். நீ அப்படி நீ சொல்லலைன்னு வச்சுக்கோ, எங்க கூட யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டும் இல்ல, நீ சார்ந்துட்டு ஒரு யோசனையெல்லாம் பண்ணிட்டு அமைதியா நிற்க கூடாது, புத்தி இருக்கிறவனே அப்படின்னு அசுரர்கள் விஷ்ணுவை கூப்பிடுறா. உனக்கு அதுக்கான தைரியம் எல்லாம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஒண்ணு நீ எங்க கூட யுத்தம் பண்ணுவாய், அதுக்கான தைரியம் உனக்கு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு ஒண்ணுக்கு வேணாம் அந்த சதுர்முகனை எங்களுக்கு கொல்லறதுக்கு, முதல்ல ஒன்னுதான் கொல்ல போறோம், நீதானே எங்களை யுத்தத்துக்கு வார்த்தைக்கு கூப்பிட்டார், அதனால முதல்ல உனக்கு ஒண்ணுக்கு அந்த சதுர்முகனை அந்த பிரம்மாவை எங்களுக்கு கொல்லணும். வேகம் வேகம் தயங்கி நிற்காத, யுத்தம் பண்ணறதுக்கு வா. யுத்தம் பண்ணலை, உனக்கு தயாராயிடுச்சு அப்படின்னா 2 கையும் தலைக்கு மேல கூப்பி வச்சுட்டு நான் தோத்துட்டேன், நான் இனி முதல் உனக்கு அடிமை அப்படின்னு எங்க கிட்ட சொல்லு. அப்படி இல்லைன்னா கலராம தயாராகாம குடுகுடுன்னு எங்க கூட யுத்தம் பண்ணு. இந்த யோசனை பண்ணி இருக்கிற வேலையெல்லாம் இங்க நடக்காது, உனக்கு ஒண்ணுட்டே எங்களுக்கு வேற வேலையில்லை, உனக்கு ஒண்ணுட்டு வேணும் அந்த பிரம்மாவை கொல்லறதுக்கு. ஒன்ன நாங்கள் எப்படி கொல்லறோம் அப்படிங்கறத இந்த பிரம்மா நல்லா பார்த்துக்கிட்டு ஒன்ன சரணடைஞ்சிருந்து ஓடிட்டு வந்திருக்கோ செஞ்சிருக்காங்க இந்த பிரம்மா. அப்போ நீயே எங்ககிட்ட தோத்து போயிட்டாய் அப்படிங்கறத இந்த பிரம்மா பார்க்கணும். அதனால அந்த பிரம்மாவை கொல்லாதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கோம், முதல்ல ஒன்ன கொன்னுட்டு அதுக்கப்புறமா பிரம்மாவை கொல்லறோம் அப்படின்னு சேலஞ்சு விடுறா அசுரர்கள் விஷ்ணுட்ட. ஸ்லோகம் 25. ஸ்ருத்வாதத்வாத்சிரம் விஷ்ணு தயோக்தஸ்மின் மகோதரோ உவாதவதனம் க்லக்ஷ்ணம் காமபூர்வம் மகாமனா. ஸ்ருத்வாதத்வாத்சிரம் விஷ்ணு தயோக்தஸ்மின் மகோதரோ உவாதவதனம் க்லக்ஷ்ணம் காமபூர்வம் மகாமனா. அந்த மகா சமுத்திரத்துல அசுரர்களோட பேச கேட்டு விஷ்ணு அவகிட்ட அவளோடு அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சௌன்யமாயிட்டு இப்படி சொன்னா அப்படின்னு சௌரவாதி முனிகள் கிட்ட சூதன் சொல்லலாம். அதாவது நீங்க மகாமனா ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற சௌரவாதி மகர்ஷிகளே அப்படின்னு கூப்பிட்டு அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சூதன் வர்ணிக்கிறார். மகா சமுத்திரத்துல அந்த அசுரர்களோடு இந்த பேச கேட்டுட்டு விஷ்ணு ரொம்ப சௌன்யமாயிட்டு சாந்தமாயிட்டு அவகிட்ட இப்படி பதில் சொன்னார் அப்படின்னு. சூதனாகும்
சோழகாதிகளுக்கு கவிதை நின்றிருக்கார். அந்த அசுரர்களுக்கு பகவான் ஹரி என்னவாக்கும் சொன்னார் அப்படிங்கிறத நீங்க சொல்றதுனால ஹரி ருவாஜா 26வது ஸ்லோகம். சாந்தே தீதே யக்தசத்ரே பதிதே பாலகே ததா பிரஹரந்தி நரீராஸ்தே ஜன்மயே சனாதனா. அசுரர்களே, யுத்தம் பண்றதுக்கு ஒரு சில நியமங்கள் எல்லாம் இருக்கு. அது என்னவாகும் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன் கேளுங்க. ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கிறவா கிட்ட யுத்தம் பண்ணக்கூடாது. பயந்து இருக்கிறவா கிட்ட யுத்தம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அம்பும் வில்லும் கையில இல்லாதவாகிட்ட, ஆயுதங்கள் கையில இல்லாதவாகிட்ட, நிராயுதவாணியாகிட்டு இருக்கிறவாகிட்ட யுத்தம் பண்ணக்கூடாது. கீழே விழுந்திருக்கிறவாகிட்ட யுத்தம் பண்ணி கொல்லப்படாது. குழந்தைகள் கிட்ட யுத்தம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்படி நிறைய ரூல்கள் எல்லாம் உண்டு. சாந்தே ரொம்ப டயர்டா இருக்கிறவா, கீதே பயத்துல நெடுங்கி இருக்கிறவா, கெட்ட சஸ்திரே கையிலேந்து ஆயுதங்கள் தொலைஞ்சு போனவா, பதிதே கீழே விழுந்து கிடக்கிறவா, பாலகே சின்ன குழந்தைகள், இவாளையொன்னும் துரோகிக்கப்படாது. அதே மாதிரி உண்மையான வீரர்கள் இந்த மாதிரி பலமில்லாதவாளை ஒன்றும் அடிக்க மாட்டா, அவகிட்ட யுத்தம் செய்யவும் மாட்டா. அது எப்பவும் எல்லா காலத்திலையும் இருக்கிற ஒரு நியமமாக்கும், சனாதன நியமமாக்கும். அது சனாதன தர்மமாக்கும். சனாதனம்னா எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு நிச்சயமான ஒரு ஊழக்கம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லோகம் 27. பஞ்சவர்ஷ சஹஸ்ராணி கிருதம் யுத்தம் மயாத்யா ஏகோஹம் பிராதரௌ வாம்ச பலினௌ சத்ருசௌ ததா. நான் இங்க 5000 வருஷமாயிட்டு உங்க கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தன்னந்தனியா இருக்கேன். நீங்களானாலும் அதிசக்தன்மாராயிருக்கிற 2 பேரு, அதுவும் சகோதரர்கள், ஒருத்தனை 2 பேரு சேர்ந்து அடிக்கிறதும் தப்பாக்கும் அப்படின்னு எல்லாம் பகவான் இங்க அந்த அசுரர்கிட்ட பேசின்றார். 28வது ஸ்லோகம். கிருதம் விக்ரமணம் மத்யே யுவாப்யாம் ச புனః புனः சதா விக்ரமணம் கிருத்வா யுத்யேஹம் நாத்ர சம்சயா. நீங்கள் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் எங்கிட்ட யுத்தம் பண்ற, 2 அசுரர்கள் அப்படியே எங்கிட்ட யுத்தம் பண்ணிட்டு இருக்க. ஒருத்தர் யுத்தம் பண்ற, എന്നിട്ട് അത് ടയർഡാക്കിനാ അടുത്തതാ എങ്ങനെ യുദ്ധം പண்றா, ஆல்ரெடி யுத்தம் பண்ணினவா ரெஸ்ட் எடுக்கிறா. இப்படி நீங்கள் மாறி மாறி ஒருத்தர் யுத்தம் பண்ற, அடுத்தவா ரெஸ்ட் எடுக்கிறா. இப்படின்னு நீங்கள் எங்கிட்ட யுத்தம் பண்ற. நானா தன்னந்தனியா ஒருத்தன் தான் இந்த பக்கம் இருக்கேன். நானும் அதே மாதிரி நீங்கள் எப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கிட்ட யுத்தம் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னோட சரீரத்துக்கும் கொஞ்சம் பலமெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா யுத்தம் பண்ணலாம். அதுல சந்தேகம் ஒன்றும் வேண்டாம். தர்ம ஞானம் படி யுத்தம் நடக்கணும். நீங்கள் 2 பேரும் கிட்ட யுத்தம் பண்ற, என்ன பண்ற, அசுரமான மது என்கிட்ட யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணி அவன்
ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்குள்ள ஒரு கேப் இல்லாத கைதவன் என்கிட்ட யுத்தம் பண்றேன். அவன் டயர்டாகத்துக்குள்ள மது ரெஸ்ட் முடிஞ்சு அவன் வீரியனா என்கிட்ட யுத்தம் பண்றான். நானா தன்னந்தனியா உங்க 2 பேரையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு தானே என்கிட்ட யுத்தம் பண்ற. நான் மட்டும் ரெஸ்டே இல்லாத யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாக்கா அது நியாயம் கிடையாது. அதனால நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு யுத்தம் பண்ணலாம். அதுல சந்தேகம் ஒண்ணும் வேண்டாம். நான் உங்ககிட்ட தோத்துட்டு ஒண்ணும் இல்லை. இப்ப கைய கூட்டு தலைக்கு மேல வச்சுட்டு நான் தோத்துட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன், நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு இப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கிட்ட யுத்தம் பண்ற மாதிரி நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நமக்கு யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு விஷ்ணு சொல்றார் அப்படின்னு இந்த சூடன் சவனவாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். 29வது ஸ்லோகம். நிஸ்ததம் ஹி யுவாம் தாவத் பலவந்தோ மதோத்கதோ விஸ்ரம்யாஹம் கரிஷ்யாமி யுத்தம் வா நியாயமார்கதா. நியாயமார்க்கம் தர்மானுசൃതமாயிட்டு உங்ககிட்ட நான் யுத்தம் பண்ணது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்னுடைய டயரெல்லாம் போக்கிட்டு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணத்தான் வேணும். அதுக்கப்புறம் தர்ம அனுசரணையாயிட்டு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நான் உங்க கூட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு விஷ்ணு அந்த மது கைதவர்கள் கிட்ட சொன்னார் அப்படின்னு சூதனிங்க சவனவாதிகள் கிட்ட வர்ணிக்கின்றார். சூதனிங்க சவனவாதிகளுக்கு கதை சொல்லின்றார். அதனால சூத உவாஜா இந்த கதைகள் எல்லாம் சொல்ற டைம்ல அந்த கதைகளுக்கு சம்பந்தப்பட்டவா கேசவதாயிட்டெல்லாம் நடுவுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சூதன் சவனவாதிகள் கிட்ட கதை சொல்லின்றார். கதை சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் அந்த அசுரர்கள் என்ன பேசினா, ஹரி என்ன சொன்னார், பிரம்மா என்ன சொன்னார், தேவி என்ன சொன்னா, தேவதைகள் எல்லாம் என்ன பேசினா அப்படிங்கறதையெல்லாம் நடுவுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பகவான் ஹரி அசுரர்களுக்கு என்ன வாக்கும் ரிப்ளை கொடுத்தார் அப்படிங்கறத சொல்லிட்டு சூதன் கண்டினியூ பண்றார். ஸ்லோகம் 30. इति श्रुत्वा वचस्तस्य विश्रद्धौ दानवोत्तमौ संस्थितौ दूरदस्तत्र संग्रामे कृतनिश्चयौ. இப்படி ஹரியோட வாக்க கேட்டு நம்பிண்டு அந்த 2 அசுரர்களும் இனி யுத்தம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற முடிவோடு கூடிட்டு இந்த ஹரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒதுங்கி நீங்கி நின்னா அப்படின்னு இந்த ஸ்லோகம். 31வது ஸ்லோகம். அதிதூரே ஜதௌ திருஷ்ட்வா வாசுதேவ சதோர்புஜ தத்யௌ ஜமனசா தத் காரணம் மரணே தயோ. நாலு கைகள் இருக்கிற சதுர்புஜனாய் இருக்கிற விஷ்ணு தூர நீங்கி இருக்கிற அந்த 2 அசுரர்களையும் பார்த்துட்டு அவளை எப்படியாக்கும் கொல்லுறது அப்படின்னு மனசுல ஆலோசனை பண்ணி சிந்தனை பண்ணினார். 32வது ஸ்லோகம். சிந்தனா ஞானமுல்பன்னம் தேவி தத்தவராவுபௌ காமம் வாஞ்சிதமரணௌன மம்லதுரதஸ்லிமௌ. சிந்தனாத ஞானம் உல்பன்னம் தேவி தத்தவராவுபௌ காமம் வாஞ்சிதமரணௌ மம்லதுரதஸ்லிமௌ. 2 பேரும் அதிபராசக்தியான தேவி சேர்ந்து வரம் வாங்கிண்டாக்கும் நிற்கிறா. அதனால அவளுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கணம் வந்திருக்கு, பலம் வந்திருக்கு, மனசு தளராம நிற்கிறா. அவ ஆக்கிரகிக்காதக்கு அவளோட மரணம் அவளுக்கு சம்பவிக்காது. அவ சுயம் ஆக்கிரகிக்கணும், நம்ம
மரணம் சம்பவிக்கிறதுக்கு. அதனாலேயாக்கும் இவாளுக்கு க்ஷீணம் இல்லாதக்கு, டயர்ட் இல்லாதக்கு நிக்கிறா அப்படின்னு கொஞ்ச நேரம் இப்படி யோசனை பண்ணிமான விஷ்ணுவோட மனசுல அது அந்த சிந்தனையில விதிச்சு வந்தது. ஞானம் உட்கண்ணம் பகவானுக்கு அந்த விஷயம் மனசுக்குள்ள அந்த நாலேஜ் உண்டாகி வந்தது. 33வது ஸ்லோகம். திருதாமயா கிருதம் யுத்தம் ஸ்ரமோயம் மே திருதாகதா கரோமி ஜகதம் யுத்தமேவம் ஞாத்வா விநிச்சயம். சரியில்லாம நான் இப்படி 5000 வருஷம் இந்த அசுரர்களோட கூட யுத்தம் பண்ணினேன். என்னோட இந்த முயற்சி பெஸ்ட் ஆயிடுச்சு. இதாக்கும் உண்மையான விஷயம் அப்படின்னு இப்ப தெரிஞ்சாச்சு. இனி நான் எப்படியாக்கும் இந்த அசுரர்கள்கிட்ட யுத்தம் பண்ணினேன். இப்ப 5000 வருஷம் யுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. அசுரர்களுக்கு டயர்டு இல்லை, எனக்கு டயர்டு இருக்கு. நான் இனி என்னதான் யுத்தம் பண்ணினாலும் இனி 5000 வருஷம் இல்லை, இனி ஒரு 5 லட்சம் வருஷம் இந்த அசுரர்களோட யுத்தம் பண்ணினாலும் இந்த அசுரர்களை என்னால கொல்ல முடியாது. நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு பகவான் யோசனை பண்றார். 34வது ஸ்லோகம். அகிருதே ஜதா யுத்தே கதமேதௌ கணேஷ்யதா விநாசம் துக்கதௌ நித்யம் தானவௌ வரதர்பிதௌ. யுத்தம் செய்யலை அப்படின்னா இவாள் எப்படியாக்கும் இல்லாம பண்ண முடியும்? வரம் கிடைச்சு அகங்காரமாயிருக்கிற இந்த அசுரர்களை 2 பேரையும் இல்லாம பண்ணலை அப்படின்னா இந்த அசுரர்கள் இந்த உலகத்துக்கு அத்தனை பேருக்கும் சங்கடத்தை உண்டாக்குவான். இந்த அசுரர்களை கொல்லலை அப்படின்னா இந்த சர்வ ஜீவஜாலங்களுக்கும் இந்த அசுரர்கள் கெடுதல் பண்ணிடுவான் அப்படின்னு பகவான் யோசனை பண்றார். 35வது ஸ்லோகம். பகவத்யாவரோதர்கடா மரணம் சேச்சயா காமம் துக்கிதோ வினவாஞ்சதே. அதிபராசக்தியாக்கும் வரம் கொடுத்திருக்கா. அந்த வரத்தை மீறி என்னால ஒன்னும் பண்ண முடியாது. வரம் அது ஒரு துர்கதமான வரமாக்கும். அந்த வரம் கிடைச்சிட்டாக்கும் இந்த அசுரர்களுக்கு இப்படி சக்தி ஜாஸ்தி ஆயிருக்கு. அந்த வரத்தை பிராக்டிக்கலா கொண்டு வருவது சாத்தியமில்லை. இந்த அசுரர்களுக்கு சுயம் தோணலாம். அப்பதான் அசுரர்களுக்கு மரணம் சம்பவிக்கும். எந்த அளவுக்கு துஷ்டனானாலும், எந்த அளவுக்கு துக்கம் அனுபவிக்கிறவனாய் இருந்தானாலும் இறந்து போனோம்னு ஆளுமே ஆசைப்பட மாட்டாளே. அப்படி இருக்கிற இந்த அசுரனை எப்படி யாருக்கும் கொல்றது அப்படின்னு பகவான் நினைக்கிறார்.